ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. சரி. இப்ப தரம் 9 மாணவர்களுக்கு 2ஆம் தவணை பரீட்சை நோக்காக கொண்டு நடத்தப்படுற மீட்டல் பரீட்சை இலக்கம் 3. இதுல 2ஆம் தவணை பரீட்சையில கடந்த கால வினாத்தாள்கள்ல நடைபெற்ற வினாக்களையும் ஏனைய வினாக்களையும் உள்ளடக்கின மாதிரி தான் இந்த வினாத்தாள் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது. இதுல முதலாவது வினா பாருங்க, எண்கோலங்கள் தொடர்பாக இருக்கிற வினா. இரண்டாவது வினா வந்து பின்னங்கள், முழுமையா பின்னங்கள் இருக்குது. மூன்றாவது வினா வந்து சதவீதம் தொடர்பாக இருக்கிற வினாவா இருக்கு. ஓகே, இப்ப நாங்க முதலாவது வினாவை பார்ப்போம். இங்க பொது உறுப்பு ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த பொது உறுப்பை வச்சு கொண்டுதான் நீங்கள் விடைகள் எழுத போறீர்கள். பொது உறுப்பு tn சமன் 5 எண் ஆக உள்ள எண் தொடரியில் ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் 3 உறுப்புகளையும் எழுதட்டாம். செகண்ட் பார்ட் 15ஆம் உறுப்பை காண்க. மூன்றாவது பார்ட் மறை, அதாவது 63 இவ்வெண் தொடரில் எத்தனையாம் உறுப்புன்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்தது 4வது பகுதி மறை 200 -200 இந்த எண் தொடரில் ஒரு உறுப்பன்று என காட்டுது. அப்ப அது உறுப்பு இல்ல என்று சொல்லி காட்டணும். அதாவது நாங்க எண்ணிட்ட பெருமானம் ஒரு முழு எண்ணா வருது இல்ல, முழு எண் இல்லன்னு சொல்லி நாங்க எடுத்து காட்டணும். ஓகே, இப்ப இந்த முதலாவது வினாவை பாருங்க. 5 2 எண் முதல் 3 உறுப்புகளையும் காண சொன்னா நாங்க இந்த மாதிரி செய்து கொண்டு போகணும். இப்ப இதுல முதலாவது வினாவில முதலாவது பகுதி என்றதால இப்படி நாங்கள் விடைகள் எழுதும் போது சரியான இலக்கமிடல் போடணும். இப்ப இதுல தந்திருக்கிறது வந்து தந்திருக்கிற பொது உறுப்பு 5 எண். அப்ப 5 எண். இப்ப முதலாம் உறுப்பு கேட்டா நாங்கள் எண்ணுக்கு பதிலாக 1 போடணும். அப்ப எண் சமன் 1 என்று போட்டுட்டு பிரதியிடணும். அப்ப 5 தர 1 சமன் 5ல இருந்து ஒரு 2 கழிச்சால் 5 சமன் 3 என்று சொல்லி வரப்போகுது. இது எண் சமன் 2க்கு போட்டுறது. எண் சமன் 1 போடுறோம். இனி எண் சமன் 2க்கு போடுவோம். எண் வந்து 2ஆக இருக்கக்குள்ள அது 2வது உறுப்பாக இருக்கும். தெரியும், 2வது உறுப்பாக இருக்கும். அப்ப பொது உறுப்பு 5 என்னன்றதால 5 தர 2 என்று சொல்லி வரப்போகுது சமன் 5ல இருந்து 4 போனால் 5ல இருந்து 4 போனால் உங்களுக்கு விடை 1 என்று சொல்லி வரப்போகுது. இது 2வது உறுப்பா இருக்க போகுது. அடுத்தது 3ஆம் உறுப்பு எண் சமன் வந்து உங்களுக்கு 3 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப பொது உறுப்பு உங்களுக்கு 5 எனவே 5 தர எண்ணுக்கு பதிலாக 3 போட வேணும். அப்ப சமன் 5 6 சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கிறேன்னு சொன்னால் விட வந்து மறையில வரும். அப்ப எனவே மறை 1 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப இத முதல் 3 உறுப்புகளையும் காண சொல்லி இருக்குது. இதை உங்கள்கிட்ட எண்கோலமா எழுத சொன்னால் நீங்க எழுதி காட்டலாம். அப்படி இல்லைன்னா இதோடய விடலாம். நம்ம எண்கோலமா எழுதி காட்டுறோம், அதுக்கு புள்ளி இல்ல. இப்ப 3, 1, மறை 1, டாட் 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 3 டாட் காட்டி எழுத வேணும். எண்கோலமாக எழுதி காட்டுக என்று சொல்லி சொன்னா நீங்கள் அப்படி எழுதணும். இது விளங்கிட்டா உங்களுக்கு? தெளிவான்னு சொல்லுங்க. இப்ப நீங்கள் புள்ளிகள் வழங்கக்குள்ள இதுல சாரி ஓகே, புள்ளிகள் போடக்குள்ள அப்படின்னு சொன்னா முதலாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு புள்ளி வீதம் கொடுங்க. 3 எடுத்திருந்தால் 1 புள்ளி, 1 எடுத்திருந்தால் 1 புள்ளி, 1 எடுத்திருந்தால் 1 புள்ளி. 3 புள்ளி பகுதி 1க்கு நீங்க கரெக்ட் பண்ண வேணும். சரியா பிள்ளைகள்? கிளியர் அது உங்களுக்கு?
சரி, ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? பகுதி 2. ஓகே, இரண்டாவது பகுதியை பாருங்க. 15ஆம் உறுப்பை காண்க. 15ஆம் உறுப்பை இரண்டாவது பகுதி என்ன, இரண்டாம் பகுதின்னு சொல்லி போட வேணும். போட்டுட்டு 15ஆம் உறுப்பை காண சொன்னா நாங்க பொது உறுப்புல எண்ணுக்கு பதிலாக 15 பிரதியிட போறோம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இங்க பொது உறுப்பு 5/2 எண். அப்ப நாங்க எழுதி கொள்வோம். அப்ப 5/2 தர எண்ணுக்கு பதிலாக 15 போட போறோம். அப்ப சமன் 5/15 2 30 வழியா 5ல இருந்து 30 முதல் 25. அப்ப பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்க போறோம். சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்க போறோம். அப்ப மறையில விட வரும். அப்ப -25. மறை இலக்கங்கள் எண்களை கொடுக்கக்குள்ள பிரக்கெட் போட்டு கொடுக்கறது எங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப இந்த பகுதியை பாருங்க. இதுக்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற புள்ளி வந்து 2 புள்ளி. இந்த 2 புள்ளி எங்க கொடுப்பாங்கன்னு சொன்னா, கரெக்ட் பண்ண நாங்க எங்க கொடுப்போம்னு சொன்னா, இந்த பிரதியீடு செய்யறதுக்கு ஒரு புள்ளியும் சரியான விடைக்கு ஒரு புள்ளியும் என்ற ரீதியில உங்களுக்கு இந்த புள்ளி வந்து வழங்கப்படும். சரியா? இது கிளியரா எல்லாருக்கும்? விளங்காட்டி திரும்ப கேட்கணும், பேசாம இருக்க கூடாது. சரியா? ஜல்சியன் விளங்கிட்டா? ராசிடா? ஓகே, குஹனிதா கிளியர்? அமாள்? ஓகே ஓகே. இப்ப தேர்ட் பார்ட் கேள்வி என்ன சொல்றாங்க? மறை 63 எண் தொடரில் எத்தனையாம் உறுப்பு? அப்ப ஒரு உறுப்பை தந்துட்டு அது எத்தனையாம் உறுப்புன்னு கேட்கிறேன்னு சொன்னால், நாங்க எங்களுக்கு தந்த அந்த பொது உறுப்பை அவங்க தந்த உறுப்புக்கு நாங்க சமப்படுத்தணும். அப்ப 5/2 என்ன நாங்க மறை 63க்கு சமப்படுத்தி பார்க்கணும். விளங்கிட்டவங்களுக்கு? இது முதலாவது ஸ்டெப். பிறகு இனி சுருக்கிறதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க. இப்ப 5ன்றது உண்மையா நேர் 5, சரியா? அப்ப இங்க கூட்டுப்படுற 5 அங்கால போய் கழிபடம்ன்ற ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப 5 அங்கால போய் கழிபடக்குள்ள இங்க 2 என்னன்னு போட பாப்போம்னாங்க. ஆனா முன்னுக்கு சய இருக்குல்ல, இதை மறக்க கூடாது. இந்த இடத்துல பிளவிடுவோம். அப்ப இந்த இடத்துல கவனமா இருக்கணும். -2 எண் இதுல மறை வரக்குள்ள மறக்காம பிரக்கெட்டை போடணும். ஏனென்றால் நாங்க மறைய கவனையினமா வந்து விட்டுருவோம். -63ஓட 3ல இருந்து இந்த 5 வந்து +5 இருக்கிறது. 5 இங்க வந்து கழிவிட போகுது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இங்க உங்களுக்கு மறை 2 எண் சமன் இப்ப 63ல இருந்து மறை 5 கழிக்க போறோம். இதுல என்ன நடக்க போகுது பார்ப்போம். மறை 65 கழிக்கிறோம் 5. மறை 65 அப்படி இருக்கும். கழித்தல் கூட்டலா மாற இந்த நேர் 5 வந்து மறை 5 மாறும். இப்ப உங்களுக்கு விடாதுல வரும் என்னண்டா மறை 70 வரும். என்ன சரியா? 63. ஓகே, 63. வெரி குட், தேங்க்யூ மால். 68. அப்ப இதுல 68 வேற போகுது. அப்ப -68 வரும். இப்ப 2 பக்கம் -2ஆல வகுத்தம் என்றால், ஏன் -2ஆல வகுக்கிறோம் விளங்குதா? ஏன் -2ஆல வகுக்கிறோம் விளங்குதா? என்னோட பெருக்கப்படுறது மறை 2 தானே, சரியா? ஓகே, அப்ப மறை 2ஆல வகுக்கக்குள்ள இந்த மறை 2 இந்த மறை 2ம் வெட்டப்படும். இந்த வகுக்கூடாது, வெட்டப்பட்டுரும். அவ வெட்டுப்பட்டா எங்களுக்கு என் சமன் என்று வர போகுது. அப்ப என் சமன் எவ்வளவு வரும்? மறையால பிரிக்க நேர் தான் விட வரும். என்ன? அப்ப 68 2ஆல பிரிச்சால் 34. விளங்குதா? அப்ப மறை 62 என்றது 63 என்றது 34ஆம் உறுப்பா இருக்கும். இது தெளிவா உங்களுக்கு? ஓகே, இதுக்கு வந்து 3 புள்ளிகள் தான் இருக்கிறாங்க. அந்த 3 புள்ளி எங்க போகும்னு சொன்னா, இந்த இருக்கு சமப்படுத்தி காட்டுறது எப்போது ஒரு போகும், அதுக்கு ஒரு புள்ளி. பிற இந்த சுருக்கல் படிமுறைகளுக்கு ஒரு புள்ளி. கடைசி இந்த 34 என்று விட எடுத்து இந்த -63 34ஆம் உறுப்புன்னு சொல்லி கொடுக்குறோம்ல, அதுக்கு ஒரு புள்ளி. விளங்கிட்டா? 3 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி வரக்குள்ள இப்படித்தான் இந்தந்த படிமுறைகளுக்கு தான் புள்ளி கொடுப்பாங்க. மார்க்ஸ் எந்த படிமுறைகளுக்கு
ஒதுக்குறாங்க, எந்த படிமுறைகள் நாங்க கட்டாயம் எழுத வேணும் என்ற விடயங்களை வழியா கவனிக்கணும். அப்ப நாங்க அந்த படிமுறைகளை கட்டாயம் எழுதி விட எழுதுறதுக்கு முயற்சிக்கணும். இது விளங்கிட்டா? நோட் பண்ணாங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விளங்காட்டி திரும்ப கேளுங்க. ஓகே, இப்ப ஃபோர்த் பார்ட் கேள்வியை பார்ப்போம். ஃபோர்த் பார்ட் கேள்வி என்ன சொல்றாங்கடா, மறை 200 -200 வந்து ஒரு உறுப்பு இல்ல சொல்றாங்க. உறுப்பு இல்லைன்னு சொல்லி காட்டட்டாம். அப்ப நாங்க எண்ணின்ற பெருமானம் முழு எண் வரல சொல்லி காட்டணும். அதுக்கும் என்ன செய்ய போறோம்? பொது உறுப்பான 5/2 என்ன மறை 200க்கு நாங்க சமப்படுத்த போறோம். ரைட்டா? அதே வேலையை பார்க்க போறோம். +5 தான் இங்க இருக்கிறது, -2 எண் இங்க இருக்க போது அந்த 5 கொண்டு அங்கால பக்கம் கழிக்க போறோம். கூட்டு போறதானே, கழிக்க போறோம். -200 கழித்தல் 5. இப்ப இது எப்படி சுருக்கிறங்களுக்கு தெரியும் என்ன? -2 சமன் இது மறை எத்தனை வரப்போகுது? மறை 205 வரப்போகுது. இது விளங்கிட்ட எல்லாருக்கும்? இப்ப நாங்க அப்பதே பார்த்த நாங்கள் மறை 200 கழித்தல் 5 மறை 200 கழித்தல் கூட்டலா மாற நேர 5 மறை 5 மாறும். இப்ப இந்த 5 உண்மையா +5. இது கணித செய்கை, சயன்றது கணித செய்கை. விளங்கிட்டா? அப்ப இதுல -205 வரும். இந்த 205 தான் இந்த போட்டுக்கிறேன் நான். சரியா? கிளியர் அது? அப்ப ரெண்டு பக்கம் நாங்க மறை 2 வகுக்க போறோம். மறை 2 மறைய தான் நேர். அப்ப எண் வர போகுது. இந்த 2 வெட்டுப்பட்டுதான் எண் வருது. 205 2 பிரிச்சால் 102.5 வரப்போகுது. ஒரு உறுப்பு வந்து முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, 5ஆம் உறுப்பு தனி போவோம் என்ன? 1.5ஆம் உறுப்பு, 2.4ஆம் உறுப்பு படிச்சிருக்கிறோமா? இல்லதான். இப்ப மனிதர்கள் எண்ணிக்கை வந்து முழு எண்ணெல்லாம் வரும். அதே போல உறுப்புகள் எண்ணிக்கையும் வந்து முழு எண்ணெல்லாம் வரும். இது கிளியரா உங்களுக்கு? அப்ப நாங்க இந்த சந்தர்ப்பத்துல என்னென்று கொடுக்கணும்? எண்ணின் பெருமானம் ஒரு முழு எண் பெருமானமாக அமையவில்லை. எனவே மறை 200 வெண்தொடரின் ஒரு உறுப்பன்று. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எண் வந்து தசம பெருமானமாக அமைவதால் மறை 200 வெண்தொடரின் ஒரு உறுப்பன்று என்று சொல்லி எழுதணும். உங்களுக்கு எழுதி கொள்ளுங்க. எழுதாதாக்கள். எண்ணின் பெருமானம் தசம எண்ணாக அமைவதால், எண்ணின் பெருமானம் தசம எண்ணாக அமைவதால் 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 மறை 200 ஒரு உறுப்பாக அமைய முடியாது. விளங்குதா? சரியா மக்கள்? விளங்காட்டி கேளுங்க. சரி, இப்ப அடுத்தது இப்ப 2வது கேள்வியை பாருங்க. 2வது கேள்வி, முதலாவது கேள்வி முடிஞ்சுது. அப்ப இதுக்கு 4 புள்ளிகள் சொல்லக்குள்ள நீங்க 4 புள்ளிகள் சொல்லி வருதல. அதுக்கு அப்ப எங்கெங்க மாஸ் கொடுக்கணும்னு சொல்றோம். நீங்க இப்ப சமப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி மக்கள். திருப்பி ஒருக்கா விளங்கப்படுத்திடுமா? இப்பதான் ஓகே, நான் ரெக்கார்டிங் போட்டுறேன். இந்த கேள்வி 4வது கேள்வியா? இல்ல சார், ரெக்கார்டிங் பாக்குறேன். ரெக்கார்டிங்க போடுங்க. ரெக்கார்டிங்க போட்டு விடுறேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களா? சரியா சமாஸ்? ஓகே சார். ரெக்கார்டிங் ஞாபகப்படுத்துற மாதிரி நான் போட்டு விடுறேன். சரி, அது விளங்காட்டி திரும்ப உங்க எழும்போ. சரியா? அந்த 3 கேள்வியும் பார்த்து முடிக்க தனிமா வேணும். சரியா? ஓகே, இப்ப இதுல இந்த சமப்படுத்துறதுக்குமான ஒரு புள்ளி
பிறகு இந்த சுருக்கலுக்கு ஒரு புள்ளி வரும். விடை 102.5 எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி. கடைசியா நாங்க எழுதுறோம்ல, இது ஒரு உறுப்பல்லன்னு காரணம் சொல்லி எழுதுறோம் தானே. எண்ணின் பெருமானம் 102.5 முழுவன் பெருமானம் இல்ல. எனவே இது ஒரு உறுப்பா மறையின் ஒரு உறுப்பாக அமைய முடியான்னு கொடுக்குறோம்ல, அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இது கிளியரா? மார்க்ஸ போடுங்க. இதே போல மார்க்ஸ போடுங்க. போட்டுட்டு 12க்கு எத்தனை மார்க்ஸ் சொல்லி பக்கத்துல போடுங்க. கேள்வி முடிய 12க்கு எத்தனை போடுங்க. சமாஸ் இந்த ஸ்டெப்ஸ பாருங்க, கரெக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் சமாஸ். ஓம் சார். ஓகே, கரெக்ட் பண்ணுங்க குயிக்கா. ஓகே சார், பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்டுமான் அந்தந்த ஓகே ஸ்டெப்பு சார். பிரதி எடுத்துக்கொண்டுமான் நம்ம படிப்பீக்குள்ள படிச்ச மாதிரி செய்த மாதிரி தான். சரியா? ஓகே சார். ஓகே, கரெக்டா? எல்லாம் 12 வருதா? ஓம் சார். ஓகே, இந்த இருக்கிறது சொல்லணும். இந்த இருக்கிற சொல்றதுக்கு தான் ஒரு மார்க்ஸ். அது சொல்லலன்னு சொன்னா அந்த மார்க்ஸ் வராது. சரியா? ரெண்டா மறை 200 இந்த எண்ணின் பெருமானம் மறை தசம எண்ணா வருது அல்லது முழு எண்ணா புறப்படவில்லை என்று சொல்லி, எனவே மறை 200 ஒரு உறுப்பாக அமையாது என்று சொல்லி கொடுக்க வேணுமா? ஓகே, இப்ப நாங்க ரெண்டாவது வினாவுக்கு போவோம். அப்ப ரெண்டாவது வினாண்டா ரெண்டாவது வினான்னு சொல்லி போடணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லி எழுதணும். நம்பர் கட்டாயம் போடுறது முக்கியம். சரியா? ஓகே, இப்ப ரெண்டாவது வினாவை பார்ப்போம். இந்த ரெண்டாவது வினாவில பின்னங்கள் தொடர்பாக இருக்கிற வினா. சரி, இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் என்று சொல்லி 3 பகுதிகள் இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்ப்போம். இதுல உங்களுக்கு நான்குடன் 7 3 சய 14 3. நான்குடன் 7 3 சய 14 3. இப்ப இது உங்களுக்கு கலப்பு எண். அப்ப இதை நீங்கள் முறைமை இல்லா பின்னா மாத்தணும். அப்ப 7 4 பெருக்கி 28, அதோட தொகுதி எண்ணை கூட்டணும் 31. 28 3 31. பகுதி எண் அப்படியோ வரும். சய 14 3. இப்ப பின்னங்களை நாங்கள் கழிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, கூட்டுறண்டாலும் சரி, பகுதி எண்கள் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். சமனா இருக்கணும். அப்ப இங்க 7 14 இருக்குது. அப்ப 7 14 இருந்தா நாங்க சமப்படுத்தணும். 7 14 மடங்குகள் தானே. அப்ப இலகுவா நாங்க சமப்படுத்தலாம். அப்ப 7 14 மாத்த வேணும். அப்ப இதை எத்தனையால பெருக்கணும்? நாங்க 2ஆல பெருக்கணும். வேறையும் 2ஆல பெருக்கணும். பெருக்கினமெண்டா 14 31 2 62 சய 3. அப்ப உங்களுக்கு வரப்போகுது 59 சாரி 14 59. இது விளங்குதா? இப்ப இது இறுதி விடையா உங்களுக்கு? இது இறுதி விடை இல்லதான். ஆம், இப்ப இத கலப்பு எண்ணா மாத்தணும். இப்ப கலப்பு எண்ணா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 59 14 இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப 14 4 56. அப்ப 4உடன் 14 3. சரியா? சரியா மக்கள்? ஓகே, இதுல கடைசி விடைக்கு மக்கள் ஒரு புள்ளி, 2 மார்க் தான் இருக்கு. இந்த செய்முறைகள் இருக்கணும். இந்த செய்முறைக்கு ஒரு புள்ளி, கடைசி விடைக்கு ஒரு புள்ளி. சரியா? இதுல ஏதாவது ஒரு செய்முறைக்கு இருந்தா இங்க ஒரு புள்ளி கொடுங்க. 2 புள்ளி தான் இருக்குது. அப்ப சரியா மக்கள்? கிளியரா நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, செகண்ட் பார்ட், ரெண்டாவது வினாவில செகண்ட் பார்ட்.
ஓகே, இரண்டில் ஒன்று சக மூன்றில் இரண்டு தர ஆறில் ஐந்து. மூன்றில் இரண்டு தர ஆறில் ஐந்து. இப்ப இதுல நாங்க பின்னங்களை சுருக்குற ஒழுங்குமுறையை பார்க்கணும். பிரக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், பிரக்கெட் இல்ல. இன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், இன்னும் இல்ல. அப்ப அடுத்தது இது பார்க்கணும். வகுத்தல் இருக்கான்னு சொல்லி, இப்ப வகுத்தல் பெருக்கல் ரெண்டும் ஒரே லெவல். அப்ப இங்க பெருக்கல் இருக்குது. அப்ப பெருக்கலுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற பின்னங்களை சுருக்கி எடுத்தாது பிறகுதான் இவர்ல கூட்டல்ல கை வைக்கணும். அப்ப இரண்டில் ஒன்று அப்படியே வருவார், கூட்டல் அப்படியே இருக்கும். இதுல பகுதியனை தொகுதியனை சுருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த ரெண்டையும் ஆறையும் சுருக்கணும்டா ரெண்டாலும் சுருக்கணும் உண்டு மூன்று. அப்ப மேலுக்கு ஓரஞ்சு ஐந்து, கீழுக்கு மும்முண்டு 9. அப்ப இங்க கூட்டல் பகுதியன்கள் சமன் இல்ல, மடங்கும் இல்ல. அப்ப ரெண்டுக்கும் பொமசி 18. அப்ப இத 9ஆல பெருக்கணும், இத 2ஆல பெருக்கணும். இதுல யாருக்கும் குழப்பம் இருக்கா? இல்ல சார். ஓகே, அப்ப இதுல 9 இத பெருக்கினீங்கன்னா 10. அப்ப உங்களுக்கு வரப்போகுது 18இல் 19 வரப்போகுது. இது உண்மையா? இது முறைமை இல்ல பின்னம். எனவே கலப்பெண்ணாத்தான் விட கொடுக்கணும். 18இல் 1, 19ல 18 ஒரு முறை, ஒரு 18 போனா மிச்சம் 1. அந்த 1 தான் இங்க மேலே போற 1. எனவே 1உடன் 18இல் 1 என்று சொல்லி வரப்போகுது. இதுக்கும் அதே போல 3 புள்ளி, இதுக்கு 3 புள்ளிகள் வரப்போகுது. நீங்கள் புள்ளிக்கு கொடுங்க. இந்த ஸ்டெப்பு கொண்டு இந்த இருக்கிறதுக்கோ அல்லது இதுக்கோ ஏதாவது ஒரு ஸ்டெப்பு கொண்டு கடைசி விடைக்கு உண்டு. இது எழுதி இருக்கலாம் அல்ல இது எழுதி இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று கொடுங்க, கடைசி பகுதிக்கு ஒன்று கொடுங்க. சரியா மக்கள்? சரி, இது விளங்குதா? சரியா? சொல்லுமா. முதலாம் கேள்வியில 3வது கேள்விக்கும் 4வது கேள்விக்கும் சார் இதுக்கு 3 மார்க்ஸா? ஓ, இதுக்கு 3 மார்க்ஸ் மா. ஓகே. 2 + 3 + 3 + 2 + 2 தானே? ஓகே, இப்ப தேர்ட் பார்ட் கழிய பாருங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இது தேர்ட் பார்ட். விட எழுதக்குள்ள கட்டாயம் இந்த பகுதிகள் சரியா குறிப்பிடணும். தேர்ட் பார்ட் கழிய பாருங்க. பிரக்கெட்டுக்குள்ள தந்திருக்கிறாங்க 3உடன் 2இல் 1 சொல்லி தந்திருக்கிறாங்க. 3உடன் 2இல் 1 வகுத்தல் 1உடன் 3இல் 1 bracket close in 14இல் 5. ஓகே, இப்ப நாங்கள் அப்ப சொன்னோம் bracket தான் ஃபர்ஸ்டா செய்யணும்னு சொல்லி. ஏன்னா அப்ப bracketக்குள்ள இருக்கிற செய்யறதுக்கு இந்த கலப்பு எண்களாக இருக்குது, அத முறைமை இல்லா பின்னா மாத்த வேணும். 3 6 6 3 7 பகுதி எண் 2 வகுத்தல் 4 3 3 3 3 4 பகுதி எண் 3 இன் இவங்கள்ல இப்ப கை வைக்கிறது இல்லை. ஓகே, இந்த பிரக்கெட் திருக்கி ஒரு பின்னமாக்கணும். இப்ப 2இல் 7 வகுத்தல பெருக்கல மாத்தைக்குள்ள 3இல் 4 கண்டு இருக்கிறது, 4இல் 3 சொல்லி மாறப்போகுது. சரியா? bracket close in 14இல் 5. இந்த இது வரைக்கும் விளங்கிட்டா பிள்ளைகள்? இது வரைக்கும் விளங்கிட்டா? ஓகே,
இப்ப நீங்க இதை சுருக்குனீங்கன்னு சொன்னா இங்க வெட்டக்கூடிய எதுவும் இல்ல. அப்ப 4 2 8 7 3 21. இன்னும் பல தர போட போறோம் 14 5. இப்ப இதை வெட்டி சுருக்கலாம் என்ன? சரியா விளங்குதா? இந்த 21 இந்த 7 14 வெட்டிங்கண்டா 7 வெட்டினால் 3, இதுல 2, 8 கொஞ்சம் சுருக்க இயலாது. அப்ப உங்களுக்கு விட வர போகுது 3 15, கீழுக்கு 8 16. அப்ப 16ல் 15 தான் உங்களுக்கு விடைய வரப்போகுது. விளங்கிட்டாது? பாருங்க தூரம் சுருக்கல பாருங்க. 3 2 6 6 3 7 வகுத்தல் 1 3 3 3 4. சரி, சரியா செக் பண்ணி. சார் எத்தனை மார்க்ஸ்? சார் மைக் ஆஃப். ஓகே, முதலாவதுல உங்கள்ட்ட எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த அடைப்பை நீக்கி அடைப்பை ஃபர்ஸ்டா சுருக்கி எடுக்கணும்ன்றது. அப்ப இந்த 2 படிமுறைகள்ல ஏதாவது ஒன்றுக்கு ஒரு புள்ளி கொடுங்கோ. பிறகு இந்த இன்ன பெருக்கல் என்று போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி. பிறகு அதை சுருக்கி கடைசி விட எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி. விளங்கிட்டா? கிளியரா? எஸ் சார். சொல்லுங்க. ஓகே, இப்ப பி பகுதி 2வது கேள்வியில பி பகுதி அதுல ஃபர்ஸ்ட் பார்ட், சாரி 2வது பி பகுதி அதுல ஃபர்ஸ்ட் பார்ட். சரி, காணிங்க. கரண் தன்னிடமுள்ள காணியில் 4ல் ஒரு பங்கில் கத்தரியும் எஞ்சியதின் 4ல் ஒரு பங்கு கத்தரி செய்ய பயன்படுத்தின பிறகு எஞ்சி இருக்கிறதுல 5ல் எஞ்சியதின் அல்லது எஞ்சியதில் என்று வரும். அப்ப எஞ்சியதின், அப்ப 4ல் ஒன்று முழுமையா ஒன்று இருக்குன்னு சொன்னா அதுல 4ல் ஒன்று போனா சிம்பிளாவே எங்களுக்கு தெரியும் காவாசு போயிட்டுது, முக்காவாசி இருக்குது. ஏண்டா 4ல் 3, 4ல் ஒன்று போனா 4ல் 3 இருக்கும். அந்த 4ல் 3ல தான் 5ல் ஒரு பங்கில் மிளகாயும் பயிரிடுவதாக தீர்மானித்தான். அப்ப எஞ்சியதின் சொன்னா எஞ்சியதை போட்டு இன்னன்றது தர என்று தெரியணும், 5ல் ஒன்றால பெருக்கணும்ன்றது அந்த வசனத்துல எங்களுக்கு தெளிவா விளங்கணும். பின்னர் மீதியாக உள்ள காணியில், பின்னர் மீதியாக உள்ள காணியில் என்று சொன்னா
ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம நான்கில் ஒரு பங்குல கத்தரிக்காய் போட்டுட்டோம். அடுத்தது மிச்சமா இருக்கிறத ஐந்தா பிரிச்சு ஒரு பங்குக்கு மிளகாய் போட்டுட்டோம். இப்ப கத்தரிக்காய் பயிரிட்ட பகுதியையும் மிளகாய் பயிரிட்ட பகுதியையும் கூட்டி கூட்டி இப்ப மீதியா இருக்கிறது மொத்தமா இருக்கிறதுல இருந்து கத்தரி பயிரிட்டதையும் கழிக்கணும், மிளகாய் பயிரிட்டதையும் கழிச்சிட்டு வாரதுதான் பின்னர் மீதியாக உள்ள காணி. பின்னர் மீதியா உள்ள காணியில் தக்காளியும் பயிரிட்டான். மிச்சமா இருக்கிறது தக்காளி பயிரிட்டார். எனின் மிளகாய் பயிரிட்ட பகுதியை முழுவதின் பின்னமாக தருக, தக்காளி பயிரிட்ட பகுதியை முழுவதின் பின்னமாக தருக. ஓகே, இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இங்க நான்கில் ஒரு கத்தரி, எஞ்சியதின் ஐந்தில் ஒரு பங்கில் மிளகாயும். அப்ப இங்க மிளகாய் பயிரிடப்பட்ட பகுதி என்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? நாங்க ஃபர்ஸ்டா ஒன்றுல இருந்து நான்கில் ஒன்றை கழிச்சு அது 4/3 சொல்லி கொடுக்கணும் முதலாவது. இப்ப இதுதான் எஞ்சியது. 4/3 பகுதியில் எஞ்சியதில் அல்லது எஞ்சியதின் 5இல் ஒரு பங்கு இவங்கள் மிளகாய் பயிரிட போறாங்க. அப்ப இன்னண்டு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், தரன்னு சொல்லி தெரியணும். அப்ப 4/3 தர 5/1. இங்க வெட்டி சுருக்கக்கூடிய எந்த ஒரு இடமும் இல்லை. அப்ப நாங்க பெருக்கத்தான் வேணும். 4 20 ஓர் 3 அப்ப 20/3. இது கிளியரா? இது விளங்குதா? சரியா மக்கள்? கிளியரா அது? ஓகே, செகண்ட் பார்ட் கேள்வி என்ன கேட்கிறாங்க? தக்காளி பயிரிட்ட பகுதியை முழுவதின் பின்னமா தரட்டாம். இப்ப நம்ம என்னென்ன கண்டுட்டோம்? கத்தரி 4இல் ஒரு பகுதி என்று கண்டோம். இப்ப மிளகாய் கண்டம் எவ்வளவு? எத்தனை பங்கு மிளகாய்? எவ்வளவு மிளகாய்? 20/3 பங்கு. இது விளங்குதா? அப்ப மிளகாய் 20/3 பங்கு. இப்ப மக்கள் இது ரெண்டையும் கூட்டி மொத்தம் 1ல இருந்து கழிக்க வாரதான் இந்த பகுதிக்குரிய விடையா இருக்க போகுது. அப்ப 4இல் ஒன்றையும் 20இல் ஒன்றையும் கூட்ட வேணும். ஓகே, கூட்டினா இது 5ஆல பெருக்கணும். என்ன அது 7ஆகத்தானே வேணும். அப்ப உங்களுக்கு 20/5 சக 20/1. அப்ப 20/6 பகுதி டைப் பண்ணுங்க. 20/3 20/3 20/8 பகுதி எங்களுக்கு இருக்கிற காணில முடிஞ்சுது. அப்ப 20/8 பகுதி முடிஞ்சண்டா இப்ப மீதி எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். 20/20 இருந்து 20/8 கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு வரும்?
20ல் 12. 20ல் 12. இந்த 20ல் 12 சொல்லி தனியா விட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி புள்ளி கிடைக்காது. என்ன செய்யணும்? இத சுருக்கி கொடுக்கணும். அப்ப 10ல் 6 இல்ல 4ஆல சுருக்கலாமல. 4ஆல சுருக்குனா 5ல் 3 பேர் வேணே. சரியா? 5ல் 3. சாரி. ஐந்தில் 3. சரியா? இது கிளியரா எல்லாரும்? விளங்கிச்சா? ஆம் சார். ஓகே, குட். இப்ப இதுக்கு புள்ளி உங்களுக்கு 2 புள்ளி. இதுக்கு 3 புள்ளி கொடுக்கணும். வேற பரவாயில்ல. 2 புள்ளி கொடுங்க. செய்முறைக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியான ரீதியில கொடுங்க. சரியா? ஓகே, இப்ப 3வது வினா பாருங்க. ரூபாய் 15,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட கைத்தொலைபேசி ஒன்று 10% இலாபம் வைத்து விலை குறிக்கப்பட்டது. விற்பனையின் போது 4% கழிவு வழங்கப்பட்டது. கைத்தொலைபேசியின் குறித்த விலை யாது? செகண்ட் பார்ட். அதன் விற்பனை விலையை காண்க. விற்பனையால் கிடைக்கும் இலாபம் யாது? இலாப சதவீதத்தை காண்க. ஓகே, கேள்வி என்னென்று விளங்கிட்டா உங்களுக்கு? பொருள் எவ்வளவுக்கு கொள்வனவு செய்யறாங்க? சொல்லுங்க. பொருள் எவ்வளவு கொள்வனவு செய்யறாங்க? என்ன சத்தத்தை காணுது? 15,000க்கு சார். 15,000 ரூபாய் கொள்வனவு செய்யறாங்க. எவ்வளவு லாபம் வைக்கிறாங்க? 10%. 10% லாபம் வைக்கிறாங்க. அப்ப நாங்க செய்ய போறோம் குறித்த விலை. அப்ப லாபம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டா குறித்த விலை 3வது வினாவில ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட். அப்ப 100க்கு 100%, 100க்கு 10 தர 15,000 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப இதை நாங்க சுருக்கினோம்டா ரூபாய் 2 செய்வ, இதுல 2 செய்வ வெட்டுப்பட 1,500 ரூபாய் இலாபம் வரக்கூடிய மாதிரி குறிக்கிறாங்க. சாரி, 1,500. இப்ப குறித்த விலை. அப்ப 1,500 ரூபாய் லாபம் வரக்கூடிய மாதிரி குறிச்சா 15,000 ரூபாயோட இந்த 1,500 சேரப்போகுது. அப்ப உங்களுக்கு விட வரப்போகுது 16,500 ரூபான்னு சொல்லி அந்த பொருளுக்கு விலை அடிச்சிருப்ப. இது விளங்கிட்டா? சரியா மக்கள்? ஓகே, அப்ப இந்த பின்னத்துக்கு ஒரு புள்ளி, 1,500 எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி 16,500 எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி. சரியா? விளங்குதா? சார். இந்த கேள்விய சிலர் இப்படியும் செய்திருக்கலாம். எப்படி என்று சொன்னா, பொருள் 100% கொள்விலை, 10% லாபம் வச்சு குறிக்கக்குள்ள 10% அதிகரிக்கப்படுது. எனவே பொருளோட குறித்த விலை 110%. அப்ப 15,000 ரூபாய்ன்றதுதான் 100%. 15,000 100ஆல வகுத்தால் 1% வரும். அப்ப 110% எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறோம் என்றால் 110 பெருக்கணும். பெருக்கி நேரடியா நீங்க ரூபாய் 16,500 சொல்லி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு மொத்தமா 3 புள்ளி கிடைக்கும். இப்படியும் செய்யலாம்.
ரெண்டு மெத்தடையும் எழுதிக் கொள்ளுங்க. ஒரு மெத்தட் நீங்க எழுதிருந்தீங்கன்னா மற்ற மெத்தட் விளங்கப்படுத்தினா அந்த மெத்தடையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? இது கிளியரா? ஆம் சரியா அது? சரி. இப்ப செகண்ட் பார்ட் அப்ப 16,500 ரூபாய் விலை குறிச்சிருக்குது. செகண்ட் பார்ட் கேள்வி என்ன கேட்கிறாங்க என்றால் விற்பனை விலையை காண்க. விற்பனை விலை காண்றது கழிவு தெரியும். அப்ப 16,500 ரூபாய்க்கு 4% கழிவு கொடுக்க போறாங்க. அப்ப நாங்கள் கழிவை கண்டுபிடிக்கணும். கழிவு சமன் 4% கழிவு 100 ரூபாய்க்கு 4%. கழிவப்பையும் பார்க்கக்குள்ள குறித்த விலைக்கு தான் பார்க்கிறது. அப்ப 16,500க்கு தான் கழிவு பார்க்க வேணும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு சைடு இந்த சைடு வெட்டினா 165 தர 4 4 தர 165 பெருக்கினீங்க என்று சொன்னால் ரூபாய் எவ்வளவு வரும்? எவ்வளவு? 600 சொல்லுங்க. 660 ரூபாய். இது கிளியரா? விளங்க இல்ல? சரியா? சுருக்கல பாருங்க. 5 4 20 2 மிச்சம் 6 4 24 2 26 2 மிச்சம் 1 4 4 2 6 அப்ப 660 ரூபாய். இப்ப விற்ற விலை விற்பனை விலை தான் கேள்வி. அப்ப விற்ற விலை என்ன கழிவு வந்தால் இதை கழிக்கணும். இப்ப விற்ற விலை சமன் ரூபா 16,500 கழித்தல் 660. இது விளங்கிட்டா? இப்ப எவ்வளவு வரும் விடன்னு சொல்லுங்க. ரூபாய் 15,840 15,840 ரூபாய். இது கிளியரா? இதுக்கு 3 புள்ளி தந்திருக்கிறாங்க. இது Option? 196 தர 15,500 போட்டு செய்யலாமா சார்? அப்படின்னு செய்யலாம். ஓ விலையிலே இல்ல இல்ல ஃபுல் மார்க்ஸ் வரும். சரியா? இதுல 3 மார்க்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொன்னா இந்த படி ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், கழிச்சு விட எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். அல்லது இந்த கேள்விய 16,500 ரூபாய் என்றது 100%, அதாவது குறித்த விலை. இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க 4%. அப்ப இந்த விலை எவ்வளவுதான் கேள்வி. இப்ப இது 4 கழிஞ்சா 96% இருக்கும். அப்ப 100% என்றது 16,500 ரூபாய். அப்ப அந்த 100ஆல பிரிச்சா 1% வரும். காண வேண்டிய 96 இதை பெருக்கி எடுத்தீங்கன்னால் அதே விடை உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு? 15,000 எடுத்தீங்கள் 840 விளங்கிட்டாது ரூபாய் என்று சொல்லி கடைசி விட கொடுக்கணும். கிளியரா மக்கள்? ஆம் சார். ஓகே, குட். இப்ப அடுத்த பகுதி தேர்ட் பார்ட். விற்பனையால் கிடைக்கும் லாபம். விற்பனையால் கிடைக்கும் லாபம் எப்படி காண்றது? அவர் வாங்கின விலைக்கும் கடைசி அவர் விற்ற விலைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். எவ்வளவு வித்திருக்கிறாரு? 15,840. சரியா? இதுல இருந்து கழிக்கணும் எவ்வளவு? 15,000 கழிக்கணும். ஏன்னா அவர் இவ்வளவுதானே வாங்கினவர். எனவே சமன் ரூபா 840 தான் இவர லாபம். அடுத்தது இலாப சதவீதம். அப்ப 15,000 ரூபாய் பொருளை
விற்கக்குள்ள இவரு கிடைக்கிறது 840 ரூபா. அப்ப 100 ரூபாய் பொருளை விற்கக்குள்ள எவ்வளவு கிடைக்கும்? அதான் சதவீதம். அப்ப இதுல கட் பண்றோம், இதையும் கட் பண்றோம். கட் பண்ணினா 84 எத்தனை? 15. 15 5 75. 5.90 56% விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே, இப்படித்தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வரும். பின்ன கேள்வி வரும், அடுத்தது சதவீத கேள்வி வரும், எண்கோல கேள்வி வரும். செகண்ட் டேர்ம்ல உங்களுக்கு வரைவு கடைசி பாடம். கொஞ்சம் முன்னுக்கே படிப்பேன் நம்ம அந்த வரைவு பாடத்தை. வரைவு கேள்வி வரும், அப்புறம் அமைப்பு கேள்வி வரும். இதெல்லாம் சுவரா வர கேள்வி. சரியா? மற்றது மட்டம் தட்டல், அலகு முறையில் ஒரு பகுதியை போடுவாங்க. அப்ப குறிப்பிட்ட கேள்வியா சின்ன 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 கேள்வியா நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போவோம். சரியா? வியாழன்ல நான் தொடர்ச்சி அவங்கள எக்ஸாம் வைக்கிறேன். சரியோ? எக்ஸாம் கொஞ்சம் போடுவோம், அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டைமை கொஞ்சம் கூட்டுவேன் உங்களுக்கு. இல்லைன்னா 10 மணி வரையும் இருக்க வேண்டி வரும். அதுக்கு கொஞ்சம் பழகணும், கேள்வியை செய்து பழகணும் நம்ம. சரியா? சத்தத்தை காணல. சரியா? ஓகே, சரி. அப்ப நம்ம இதோட முடிச்சு கொள்வோம் மக்கள். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட். Bye, sir. Good night, sir.